விழுப்புரம் மாவட்டத்தில் காவல்துறை செயல்பாடு 2019 ஒரு வழக்கு சம்பந்தமாக தொடர்ந்து 4 மாதமாக ஆய்வு செய்தேன். டிஐஜி, டிஜிபி இவர்களிடம் தரப்படும் புகார்கள் பதில் பெறாத காரணத்தினால் இந்த புகார்களை இங்கு அனுப்பி வைத்து மக்களை ஏமாற்றி எந்தவித தீர்வும் யாருக்கும் ஏற்படவில்லை. காரணம் கட்டை பஞ்சாயத்து செய்து காவல்துறை மூலியமாக கள்ள வருவாய் பெரும் அதிகாரிகள் மீது புகார்கள் பல. இதற்கு இந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அதிகபட்சம் டிரான்ஸ்ஃபர் செய்வார்கள். வேறு எதுவும் இவர்களுக்கு பனிஷ்மெண்ட் இல்லை. மேலும் இந்த அதிகாரிகள் பணிப்பதிவேற்றம் பதிவதில்லை. இந்த புகார் மீது எந்தவித நடவடிக்கையும் கிடையாது. ஆதாரங்கள் பல நான் தர தயார். மேலும் 2019 ஒரு வீட்டை உடைக்கும் போது தடுத்து புகார் தந்து சிஎஸ்ஆர் தரப்படுகிறது. எஃப்ஐஆர் கிடையாது. வீட்டை உடைத்ததற்கு மறுநாள் சமாதானம் சென்றுவிடலிருந்து ஸ்டேட்டஸ் முடிக்கப்படுகிறது. இதன் மீது புகார் பல முறை தந்தும் 2019 இதுவரை எந்த காவல் கண்காணிப்பாளர் நடவடிக்கை இல்லை. முறையான நடவடிக்கை இல்லை. காரணம் காவல் கண்காணிப்பாளர் தான் இதற்கு காரணமே. 2018 புகார் பெற்று இதுக்கு இது சமாதானம் சென்றால் தபால் எங்கு ஏன் எப்படி சமாதானம் சென்றால் இன்னும் புகார் என்ன வருகிறது என்று அறிவில்லை. அவர்களுக்கு இதை கேட்டதும் கிடையாது. காரணம் இவர்கள் கள்ள உரையை கண்டு தன்னுடைய சம்பளத்துடன் சேர்ந்து பணியில் தானும் செய்தேன், பதவி உயர்வு பெற்றேன், சம்பளத்துடன் செல்ல வேண்டும் என்று சென்று விட்டார்கள். கீழதிகாரிகள் இவர்கள் மதிப்பதும் இல்லை. எதிர்க்கில் இவர்கள் நாடகம் நடத்துவது, பொதுமக்களிடம் புகார் பெறுவது, ரசீது தருவது, அதை ஏமாற்றுவதால் நான் பல புகார் தந்து ரசீது தர ஆரம்பிக்கப்படுது. இதுவரை எஸ்பி ஆஃபீஸில் இந்த 2019 வழக்கிற்கு 35 ரசீதுகள் பெறப்பட்டுள்ளது. மேலும் டிஜிபி அளவில், டிஐஜி அளவில் 2 ஐஜி பதில் கேட்டும் தபால் அனுப்பியும் பதில் இல்லை. விசாரணை செய்வார்கள், பதில் தருவதில்லை. காரணம் கள்ள வருவாய். இவர்களை அந்த அதிகாரிகளை காவல் பண்ண எஸ்பி இருக்கின்றார். எஸ்பியிடம் வாரம் தரப்படுகிறது. அது தரப்படும் புகார்கள் 15 நாளானாலும் காவல்துறைக்கோ டிஎஸ்பியோ செல்வதில்லை. டிஎஸ்பி காவல்துறை பாரு என்று ஏமாற்றப்படுகிறது. மேலும் ஒருவரை அடித்து வெட்டப்பட்டு பைப்புகள் அடிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் ரெக்கவரி ஆகிறது. இந்த புகார் மீது கிளிநூர் காவல்துறையும் இதுவரை நடவடிக்கை என்று டிஜிபியிடம் புகார் சென்றுள்ளது. டிஜிபியும் பிடிக்க சொல்லி உத்தரவு போடுகிறார். ஏன் அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கவில்லை, பிடிக்கவில்லை என்று இப்போ கிடைக்கவில்லையா? அல்லது எங்களால் பிடித்து கொடுக்க சொன்னால் நாங்கள் பிடித்து தர அந்த குற்றவாளிகளை நாங்கள் பிடித்தால் அவர்கள் கைகள் சேதாரமாகும். ஆனால் காவல்துறை பிடிக்காது. காரணம் பணத்தை கண்டு அதை கண்டுபிடிக்க முடியும் என்று கூறுகிறார்கள். இந்த பணத்தில் லஞ்சத்தில் வாழும் காவல்துறை அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை தேவை. நான் இந்த 19 வழக்கை இந்த லீவு முடிந்தவுடன் நீதிமன்றம் பார்ட்டியின் செயல்பட்டு விழுப்புரத்தில் 4 கண்காணிப்பாளர்கள் மாற்றப்படுகிறார்கள். இவர்கள் மீது துறை நடவடிக்கை கேட்பேன். மேலும் பதில் தருகிறார்கள். தலைமைச் செயலர் எடுத்த அந்த புகாரையும் விசாரணை என்றும் மற்ற புகார்கள் குப்பை தொட்டி போடப்பட்டு எந்தவித இதுவரை உள்ளது. அந்த புகார் மீது மாவட்ட ஆட்சியர் தந்து விசாரணை என்ற பெயரில் 4 மாதம் அலைகழித்து எதிரி அந்த நிலத்தில் பிரவேசித்துள்ளார். உயர்நீதிமன்ற வழக்கு உள்ளதா என்று கூறுகிறார் என்று கூறி என்றும் நீதிமன்ற நாளாக தரப்பட்ட நேற்று ரேவதி இன்ஸ்பெக்டரால் பதில் இது ஏற்கக்கூடியதல்ல. மேலும் அந்த வழக்கை இல்லை என்று தள்ளுபடியான வழக்கு என்று அவர்களிடம் தரப்பட்டு அடுத்தாலும் தரப்பட்டு கல்லா கட்டியதான் அவர்கள் செய்த சேவைகள். இதற்கு எஸ்பி உடந்தை, ஏடிஎஸ்பி உடந்தை இவர்கள் கட்டாயம் நீதிமன்றத்தில் பதில் சொல்ல வேண்டி வரும். ஆனால் இதற்கு கட்டாயம் விடவே போவதில்லை. ஏனென்றால் இது என்னுடைய சொந்த தங்கையினுடைய நிலம். இதில் இவர்கள் தப்பவே முடியாது. ஏன்னா தனியார் இருந்தால் போய் பணத்தை கொடுத்து செட்டில் செய்வது, வக்கீல்களில் போய் பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணுவது இந்த காவல்துறை பணி. ஏன்னா இவர்கள் தப்பிக்கணும் தினம் கள்ள வரை காண வேண்டும் என்று உள்ளார்கள்.
இத்துடன் இதை முடித்துக் கொள்கிறேன்.